என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்க. இவன் தான் உன் பையனா? ஆமாண்டா. ஹலோ அங்கிள். என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? நான் MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா US போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிடுவோன்னு சொல்லி அப்பா அம்மா துடிக்கிறாங்க. சரி, அவங்க ஆசைப்படி செஞ்சுட்டு போட்டோன்னு நான் விட்டுட்டேன். அதனால தான் இப்போ பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். மகேந்திரா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். என்னடா? ஓகேனா பாரு, வேண்டானா கம்பல் பண்ணல. என்ன விஷயம்டா? சும்மா சொல்லு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, உனக்கு சம்மதம்னா என் பொண்ணுக்கு உன் பையனை பேசி பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ஏன் என்னாச்சு? பா, அவங்க வந்ததே ஜோதியை பொண்ணு பார்க்கதான்ப்பா. அப்படியா? என்ன அத்த ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஜெயராமா, அதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். ஓ சம்மதத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நீ சம்மதம் சொல்லிட்ட, இனிமே ஆக வேண்டியதெல்லாம் பாத்திர வேண்டியதா? பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுடலாமே. தாராளமா. சித்ரா, போய் ஜோதியை கூட்டிட்டு வா. இவன் பேரு மகேந்திரன், என் காலேஜ் மெட்டு. வணக்கம். வணக்கம். அவர் பேரு அசோக். மகேந்திரனுக்கும் ஒரே பையன், MBA முடிச்சிருக்காரு. மகேந்திரன் நம்ம வீட்டில் சம்பந்தம் பண்றதுக்கு ஆசைப்படுறான். உன்னோட சம்மதம் என்னம்மா? ஜோதி, என்னத்த என்ன யோசிக்கிறிய? சொல்லுங்க, கேக்குறாங்கல்ல. ஒன்றும் இல்லை பாட்டி, என்ன எதுக்கு கேட்குறீங்க? பெரியவங்க நீங்க முடிவு பண்ணா போதும். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்களும் அப்பாவும் ஒரு முடிவு எடுத்திருந்தா அது சரியா தான் இருக்கும். எனக்கு ஓகே தான் பாட்டி. நவாப்ல, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? சில நல்ல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு நடக்கும்னு சொல்லுவாங்க. என் லைஃப்ல இப்ப அது நடந்திருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, மாப்பிள்ளையே பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு, பொண்ணு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு. அடுத்து கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதானே? சரி சரி, முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் இப்படி சர்ப்ரைஸா சந்திச்சிருக்கோம். இருந்து நீங்க சாப்பிட்டு தான் போகணும். அதுக்கு என்ன மாப்பிள்ள, சாப்பிட்டா போச்சு. மாப்பிள்ளைலாம் இல்ல, சம்பந்தி. ஆமா. ஹலோ. என்ன தம்பி, எப்படி இருக்கிறீங்க? யாரு? யாரா? என்னப்பா தெரியலையா? பொய்யாமொழி ஓம் பாசையில மாவட்டம். நீரா சொல்லும். என்ன விஷயம்? போன பார்க்காம எடுத்தோம்ல, தெரியல. அப்புறம் கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கா? ஏன் நல்லா போலன்னா நீங்க வந்து என்னத்தையா சரி பண்ணி விட போறீங்களா? கண்டிப்பா தம்பி,
உங்களுக்கு கல்யாணத்துல என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, தீர்த்துடுவோம். மாவட்டம் சமையல்காரர் மட்டும் என்ன ஃபைனலா இல்ல, சாம்பார் கிட்ட வர்றீரா? யோ, பிரச்சனையே நீதாயா, போன ஐயா. இருங்க தம்பி, எப்ப பார்த்தாலும் அவசரம் தான். தம்பி, நான் தானே உன் கல்யாணத்துக்கு பிரச்சனை. என்ன பொடி போடுறான்? சரி விடுங்க, இனிமே என்னால உங்க கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன மாவட்டம், உம்ம பேச்சில் ஒரு மாற்றம் தெரியுது. பை எலெக்ஷன் எதுவும் வரப்போதா? எலெக்ஷன் தான் தம்பி. உனக்கும் எனக்கும் கல்யாணத்துல போட்டி வச்சு இல்ல? ஆமா. அதுதான். என்னமோ கல்யாண மண்டபத்துல ஜோதி கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு போன. ஜோதிக்கு மாப்பிள்ளை முடிவு பண்ணியாச்சு. என்ன தம்பி, அங்க ஹெவி ரியாக்ஷன் போகுதா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜோதிக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டேன். மொத்த குடும்பமும் சந்தோஷத்துல இருக்காங்க. அவங்களோட ஒரு படி மேல நான் சந்தோஷத்துல இருக்கேன். அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு தான் இப்ப நான் உனக்கு போனே பண்ணேன். தம்பி, இன்னொரு முக்கியமான விஷயம் தம்பி, மாப்பிள்ளைய நான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அதனால நாகரத்னத்தோட மொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாகி எல்லா கல்யாண வேலையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் எங்க தம்பி உன் கல்யாணத்தை நிறுத்துறது? நீ நல்லபடியா கல்யாணத்தை நடத்து. மாவட்டம் என்ன அரசியல் விட்டு புரோக்கர் வேலை ஆரம்பிச்சிட்டீர? என் கல்யாணம் கண்டிப்பா சிறப்பா நல்லபடியா நடக்கும். நான் ஆசைப்பட்ட மாதிரியும் எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியும் ஜோதி கழுத்துல நான் தாலி கட்டுவேன். நீயும் பாப்ப. என்ன மாவட்டம் லைன்ல இருக்கிற? நீ ஒரு மாப்பிள்ள இல்ல 100 மாப்பிள்ளைய கொண்டு வந்தாலும் ஜோதி கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். மாவட்டம் கேட்டுச்சா? கடவுளே சிக்னலை கொடுத்துட்டாப்ல. போன வையும் 1000 ஜோலி கிடக்கு. உம்மட்டெல்லாம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. வாங்கம்மா, என்ன பாக்குறீங்க? கல்யாணத்துக்கு புடவை எடுக்கணும். நல்ல விலை கூடுன புடவையா எடுங்க. அப்புறம் சூப்பரா இருக்கணும் புடவை, அந்த மாதிரி எடுத்து போடுங்க பாப்போம். காஞ்சிபுரம் இருக்கு, வாரணாசி இருக்கு, தர்மாவரம் இருக்கு, மைசூர் சில்க் இருக்கு. எல்லா ஐட்டத்திலயும் ஒவ்வொரு புடவை எடுத்து போடுங்க. அத்தை, இது என்ன ஹோட்டலா? எல்லாத்துலயும் ஒன்னொன்னு எடுத்து போறதுக்கு ஏதாவது பார்த்து சொல்ல அத்தை. அப்படி இல்லம்மா, எனக்கு இருக்கிறது ஒத்தைக்கோர் பொண்ணு. அவளுக்கு எடுக்கிற புடவை ரொம்ப விசேஷமா இருக்கணும். அதே மாதிரி புடவை வேற எவளும் கட்டியிருக்க கூடாதுல்ல. அத்தை, ஒரே ஃபார்ம்ல தான் இருக்க போல இருக்கு. ஆட போடி, நாங்களே இன்னைக்கு தான் அந்த ஜோதி பிள்ளை இல்லைன்னு எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுக்க வந்திருக்கோம். அண்ணா, அந்த கலர் புடவை எடுத்து போடுங்கண்ணா. என்னமோ கல்யாண மண்டபத்துல ஜோதி கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு போன. ஜோதிக்கு மாப்பிள்ளை முடிவு பண்ணியாச்சு. ஜோதிக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஜாமா. கார்த்தி, டேய், என்னடா ஆச்சு? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு உங்க அப்பா கேட்க சொன்னாரு. ஆனா எனக்கு தெரியும் நீ ஏன் சோகமா இருக்கன்னு. அப்படியா? நான் ஏன் சோகமா இருக்கேன்னு சொல்லு பாப்போம். ஜோதி வரலன்னு தானடா நீ சோகமா இருக்க? கரெக்ட், வெரி குட். என்னை கரெக்டா புரிஞ்சு வச்சுட்டு இருக்க. டேய், நீ இந்த மாதிரி இருந்தனா எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிருவாங்க. வேணும்னா ஜோதியை நான் இங்க வர வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. அவ இங்க வந்தானா அவளுக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை ஜாஸ்தியாகும். இல்லடா, நீ இந்த மாதிரி பேசுறது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஜோதி கிட்ட பேசுறேன், அவ கண்டிப்பா வருவா. அம்மா சொன்ன கேளுமா. வேண்டாம்,
நீ போ, நீ போய் அவங்க கூட ட்ரெஸ் எடுப்போ போ. ஜெயம்மா, என்னம்மா உனக்கு? ஒன்னும் இல்ல. அப்புறம் ஏன் தனியா நிக்கிறான்? அது அவங்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? இரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கும் பிடிச்ச 2 சேலை எடுத்துக்கோ. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இன்னைக்கு அண்ணங்கிட்ட எப்படியாவது சொல்லி ஒரு பெரிய பச்சை போட்டுற வேண்டியதான். நே கட்டையா பாருங்க எவ்வளோ பிரமாதமாக இருக்குண்ணே, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குண்ணே. நே நானும் ஒரு 4 வேஷ்டி சட்டை எடுத்துக்கிட்டுமா? உன் கல்யாணத்துக்கு போட்டுக்கிட்டு நானும் மிடுக்க சுத்துவேன்ல. டேய் ஏன்டா இப்படி படுத்துறீங்க? போடா போய் வேணா எடுத்துக்கடா போடா. நே நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், பில்லை மட்டும் கட்டிடு. போய் தொலை, போய் எடுத்துக்கோ போ. சிவராஜ் அண்ணன் கல்யாணத்தை ஒரு கலக்கிறான். என்ன பிரதர் தனியா நிக்கிறீங்க? ஜோடி இல்ல, அதான் தனியா நிக்கிறேன். உங்க ஜோடிக்கு தான் அங்க புடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, போய் சேர்ந்துக்க வேண்டியதானே? ஏ பேசாம போ, போய் உன் வேலையை பாரு. ஆமா, எங்க உங்க காதல் கண்மணி அவங்க வரலையா? யாரு? அதான் அந்த ஜோதி. வரல. ஏ ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்து ஓடிட்டாங்களா? அவெல்லாம் பயந்து ஒன்றும் ஓடுறாள்லாம் இல்லை. நான் வரணும்னு கண்ணு மூடி ஒரு செகண்ட் யோசிச்சா போதும் வந்துருவா. எங்க கண்ணு மூடி வராங்களா இல்லையான்னு பாப்போம். அதெல்லாம் நீ சொல்றங்கிறதுக்கெல்லாம் டக்குன்னு உடனே எல்லாம் நினைக்க முடியாது. சும்மா கதை விடாதானே. எங்க இப்ப கண்ணு மூடி நினைப்பாக்கலாம், வராங்களா இல்லையான்னு பாப்போம். ஏதாவது ட்ரை பண்ண, நீயே எடுத்து கொடு. நிஜம்தான். தங்கச்சி பாத்தியா என்ன? அண்ணன் ஃபீலிங்ஸோட விளையாடவே கூடாது. அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏண்டி ரிட்டர்ன் பண்ண? ஜோதி இங்க பாரு, மத்த எல்லா கடையிலயும் நம்ம பார்த்துட்டோம், எதுவும் கிடைக்கல. நம்ம முதல்ல அந்த செக்ஷன்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல போய் பார்க்கலாம். சரி வா. இது ஓகே தானே? ஓகே. டேய் டேய், உன் வருங்கால பொண்டாட்டிய பார்க்காம இருக்க முடியலையேன்னு வர வச்சிட்டியா? நான் எங்கம்மா வர வச்சேன்? நீ ஏதாவது பேசி வர வச்சே? போடா, சும்மா கதை விடாத. அம்மா சீரியஸாவே நான் வர வைக்கலம்மா, நான் கூட நீ தான் வர வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் வர வைக்கலடா. அப்புறம் எப்படி வந்தா? டேய் அதுவா இப்ப முக்கியம்? வா வா. ஆனா அது வேணாம், நம்ம மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அத்தை என்னம்மா இவ்வளவு தூரம்? வந்து புடவைய செலக்ட் பண்ணு வா. புடவையா? நான் இதுக்கு பொண்ணுக்கு புடவைய செலக்ட் பண்ணு வா. தப்பா எடுத்துக்காதீங்க, அது என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அத்தை, அவளுக்கு Dress எடுக்கிறதுக்காக, அவளுக்கு Dress எடுக்கிறதுக்காக தான் வந்தோம். ப்ளீஸ் இருக்கட்டும் ஜோதி, வந்து நீ செலக்ட் பண்ணு. இல்ல இல்ல சொல்றேன், டைம் ஆயிடுச்சு அத்தை, ப்ளீஸ் வேணாம், நீங்களே செலக்ட் பண்ணுங்க. நீ வா வா ஜோதி. என்ன பார்த்துட்டு இருக்க? அவாட்ட போயிட்டே இருக்கா. அதான் நான் கூப்பிட அவ போயிட்டாளே. இப்படி கூப்பிட்டா எப்படி வருவா? ஜோதி ட்ரெஸ் எடுக்க வா, நான் வருவாளா? சென்டிமெண்டா ஏதாவது பேசி கூட்டிட்டு வாமா. ஜவுளி கடையில என்னடா சென்டிமெண்டா சொல்றது? ஷோ, உங்க அம்மா அந்த கிளவிய நினைச்சுக்கோ. அது 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 திஸ் பீஸ் ஐ வாண்ட். இதுதான், இந்த எமோஷன் தான், அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ 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 போ. சப்பா, எவ்வளவு மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த பக்கம்
சில்க் சாரி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வேணா ட்ரை பண்ணலாம். அது பார்த்தா நல்லா இருக்கும். அத்தை அத்தை என்னாச்சு? அம்மா ஏன் அழறீங்க? என்னாச்சு அம்மா? ஏன் அழறாங்க? அம்மா ஜோதி கேக்குறால சொல்லுமா. ஜோதி, எனக்குன்னு என் குடும்பத்துல யாருமே இல்லம்மா. நீ மட்டும் வந்து எடுத்து கொடுத்தா அது எங்க அம்மாவே வந்து எடுத்து கொடுத்த மாதிரி. ஜோதி, இது என் பையனுக்கு நடக்கிற முதல் கல்யாணம். இல்ல, வீட்ல நடக்கிற முதல் கல்யாணம். எங்க அம்மா கையால நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. நீ வந்து இந்த கையால புடவை எடுத்து கொடுத்தீன்னா அது எங்க அம்மாவே எடுத்து கொடுத்ததா நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். மாமா, தயவு செஞ்சு நீங்க மட்டும் அழாதீங்க. அத்தை அத்தை நீங்க அழுகிய நிப்பாட்டுங்க. ஒரு நிமிஷம். பிரியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ பாத்துக்கிட்டே இரு, நான் வந்துடுறேன். சரி, ஓகே. அத்தை அத்தை, ஐயோ அழக்கூடாது அத்தை. உங்களுக்கு என்ன இப்போ சாரி செலக்ட் பண்ணணும் அவ்வளவுதானே? நான் வரேன், வாங்க. வா ஜோதி, அண்ணே அந்த சேலையெல்லாம் எடுத்து போடுங்க. ஜோதி ஃப்ரெண்டா நீங்க? ரொம்ப நன்றிங்க. உங்க செக்ஷன் அந்த பக்கம் இருக்கு. ஓகே ஓகே. சப்பா, எவ்வளவு சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அம்மா, இவ வந்தாலும் எல்லாரும் கடுப்பாகிறாங்கன்னு தெரிஞ்சு அம்மா இவ்வளவு வர வைக்குத. இவளை எப்படியாவது இங்க இருந்து விரட்டணும். ஹலோ ஹலோ, நான் சோபனா பேசுறேன். எந்த சோபனா? கார்த்தியோட தங்கச்சி. என்ன சொல்லு. நாங்க குடும்பத்தோட துணி எடுக்க ஜவுளி கடைக்கு வந்திருக்கோம். ஆமா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்க வீட்டு பொண்ணு எங்க கூட வந்திருக்கு. யாரு? ஜோதியா? ஆமா. அவளை எதுக்கு அங்க வர வச்சீங்க? நாங்க வர வைக்கல, அவளாதான் வந்திருக்கா. ஏற்கனவே பந்தக்கால் நட்டப்போ அவளால 1008 பிரச்சனை வந்துச்சு. இப்பவும் அவ இங்க வந்ததுனால எல்லாரும் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காங்க. தயவு செஞ்சு அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ். நான் சொன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பாட்டி, பாட்டி, உங்க பேத்தி என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? ஏன் இப்படி அறக்க பறக்க வர? நிறுத்தி நிதானமா சொல்லி என்ன பிரச்சனைன்னு. நான் நின்னு நிதானமா சொல்லிட்டு இருந்தா அங்க ஜோதி அவங்க குடும்பத்தோட சேர்ந்து மொத்தமா போயிருவா. ஏய், இப்ப என்னடி பிரச்சனை? ஏன் கத்திட்டு இருக்க? அந்த பால்கோவாக்கார மக கல்யாணத்துக்கு துணி எடுக்கிறதுக்கு உங்க தங்கச்சியும் கூட போயிருக்கா. துணிய இவதான் எடுத்து கொடுப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாளாமா. சித்ரா, எதுக்கு தேவையில்லாம ஜோதி மேல பழிய போடுற? அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போயிருக்கா. அப்படியா? அவ ஃப்ரெண்ட பார்க்க தான் போயிருக்காளா? சரி, அவ ஜவுளி கடையில தான் இருக்கான்றத நான் நிரூபிக்கிறேன். என் கூட வாங்க. வாங்க என் கூட. என்னத்தை யோசிக்கிறீங்க? ஏய், பொறுமையா இரு. ஜோதி வரட்டும், என்னன்னு விசாரிப்போம். வந்து கேட்டா மட்டும் அவ உண்மையை சொல்லிடுவாளா? கண்டிப்பா போய் தான் சொல்வா. அவ அங்கதான் இருக்கான்னு நிரூபிக்கணும்னா அங்க போய் பார்த்தா தானே தெரியும். வாங்க போலாம்.
பாட்டி இவங்க வரமாட்டாங்க பாட்டி, நீங்க வாங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன். அவ உங்ககிட்ட தானே சத்தியம் பண்ணா, அப்ப நீங்களே வந்து பார்த்தா தானே உண்மை தெரியும். வாங்க பாட்டி. வரேன், போலாம்.